கிட்ட என்ன ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்டிங்னா? ஸ்டார்டிங் பைக் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு இருக்கு பைக். 2500 வாவ். 3500 ரூபாய்க்கு ஜீப் இருக்கு. உங்க சேனலை பார்த்துட்டு வந்தாங்கன்னா 2200 ரூபாய்க்கு இந்த பைக் கொடுத்தலாம். 20000 ரூபாய்க்கு பில் பண்ணாங்க நம்ம கிட்ட அப்படின்னா இந்த பைக் நம்ம சும்மாவே ஃப்ரீயா கொடுத்துடலாம். 5 இயர்ஸ் பாப்பா வரைக்கும் ஓட்டிக்கலாம். கார்ல என்னலாம் இருக்கு எல்லாமே இருக்கு இந்த கார்ல. 9 இயர்ஸ் பாப்பா வரைக்கும் ஓட்டிக்கலாம். எல்லாரும் சொல்லலாம் நான் ஹோல்சேல் பண்றேன் அப்படின்னு. யார் ஹோல்சேலா தரா? பென்ஸ் மாடல் 2 இயர்ஸ் பாப்பா வரைக்கும் ஓட்டிக்கலாம். குழந்தைங்க வந்தாலே 500 ரூபாய் டிஸ்கவுண்ட். 120 மாடல் வச்சிருக்கேன். 120 மாடலா? நீங்க வந்து ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். 5 வருஷத்துக்கு நான் தரமான குவாலிட்டியில பொருள் தாங்கன்னு தான் சொல்றேன். கரெக்ட் 10 இயர்ஸ் பாப்பா வரைக்கும் ஓட்டிக்கலாம். லைசென்ஸ் ஏதாவது வேணுமா இதுக்கு? சும்மா சொல்லாதீங்க அப்படியே வீடியோ கோசம். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெட்டர் ஆஃப். நான் உங்கள் மார்ட்டின். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ ட்ரானிக்ஸ்னு ஒரு சூப்பரான ஷாப் தான் கூட்டு வந்திருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் கேனில் இருக்குது. அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அவங்களோட லொக்கேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாயிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பைக்ஸ், 3500 ரூபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோ கேம்ஸ்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். சூப்பராக இருந்தது ரெஸ்பான்ஸு. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ ட்ரானிக்ஸ்னு ஒரு ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் செம்ம குவாலிட்டியாக நியூ மாடல் பென்ஸ், BMW, ஆடி, ஹம்மர், ரோல்ஸ் ராயல்ஸ் இந்த மாதிரி கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு கார்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உள்ள என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன பிரைஸ் தராங்கன்றதை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், சொல்லுங்கண்ணா எங்கன்னா வந்திருக்கோம். நம்ம எப்பவுமே நானே சொல்லி போர் வச்சிச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கண்ணா இந்த வாட்டி. ஹாய் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வியூவர்ஸ்க்கு. நம்ம ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர் ஆப் அவர் தான் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ், நம்மளோட ப்ராடக்ட் எப்படி நம்ம மக்களுக்கு தரோம், என்ன ஆஃபர்ஸ்ல தரோம், அது மட்டும் இல்லாம என்ன ப்ராடக்ட் தரோம், அது மட்டும் இல்லாம என்ன வெரைட்டியா தரோம், ஜீப்ஸ், பைக்ஸ், கார்ஸ், பெட்ரோல் பைக்ஸ், இதெல்லாம் அண்ணன் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ரிவீல் பண்ணுங்க. உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் முஷீர் ப்ரோ. சூப்பர். நம்ம ஷேடோ ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருந்தது ப்ரோ வந்து சொல்லியிருப்பாரு. சொல்லுங்க ப்ரோ, நம்ம ஷாப் எங்கே இருக்குது, என்ன ரேஞ்சிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம்? சார் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் சிட்டி சென்டர் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். மெரினா பீச் அப்படின்னா மெரினா பீச். மயிலாப்பூர் சிட்டி சென்டர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அங்க வந்துட்டு நீங்க கால் பண்ணீங்கன்னா போதும். என் நம்பர் நான் தரேன், கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா மயிலாப்பூர் ஆப்போசிட் ரோட் டாக்டர் நடேசன் ரோட்ல நீங்க வந்தீங்கன்னா ராயல் பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்கும். அந்த பேக்கரிக்கு எதிர் ஸ்ட்ரீட்ல தான், ஈடிப்போ ஸ்ட்ரீட்ல நம்ம ஷாப் இருக்கு. ஆமா, ரொம்ப டயர்டாகி வந்தீங்கன்னா அந்த பேக்கரியில தான் சாப்பிட்டு நல்லா திருப்தியோட வாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுக்குறாங்க, என்னென்ன ரேஞ்சு கொடுக்குறாங்கன்றது சொல்லுவோம். நம்ம கிட்ட என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்டிங்னா? ஸ்டார்டிங் பைக் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு இருக்கு பைக். 2500. வாவ், சூப்பர். 2500 ரூபாய்க்கு பைக்கா? 3500 ரூபாய்க்கு ஜீப் இருக்கு. 3000 ஜீப்பா? ஆமா. தாறு மாதிரி இருக்குமாண்ணா? ஏதோ இந்த ஜீப் தான் பெரிய ஜீப்பா இருக்கும். வாவ், 3500 ரூபாய்க்கு ஜீப்பு, 2000 ரூபாய்க்கு பைக்கு. உண்மையா தான் இதெல்லாம் சொல்றாரா இல்ல வீடியோவாக சொல்றாரு? ரெண்டா அப்படியே பாருங்க. 500 ரூபாய்க்கு காரு, 500 ரூபாய்க்கு காரு, லக்ஸரி காரு. ஓகே. BMW, ஆடி. சூப்பர். இதுதான் 2500 ரூபாய் பைக். இதுதான் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பட்டன் அழுத்திட்டு நீங்க அழுத்துனீங்கன்னா ஓடும். பாத்தீங்கன்னா தெரியுதா? இந்த பக்கம் பாருங்க. வாவ், ஓடும். செமையா இருக்கு. மாதிரி ஃப்ரண்ட் இது வந்து 1 to 3 இயர்ஸ் பாப்பா தான் ஓட்டிக்க முடியும். இதுவே 5 இயர்ஸ் ஓட்டிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா முடியாது. நார்மலான குவாலிட்டி தான் இதெல்லாம். சரிங்களா? ஒரு நல்ல பைக் நீங்க வாங்கணும் அப்படின்னா 4500ல வாங்கணும். 4500 போலாம். 4500. இதுல என்ன ஃபால்ட் வருதா? ஏதாவது கம்ப்ளைண்ட் வருதா? அப்படி எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான பைக். ஓகே. எல்லாரும் தராங்க அப்படினு உங்க சேனலை பார்த்துட்டு வந்தாங்கன்னா 2200 ரூபாய்க்கு இந்த பைக் கொடுத்தலாம். 2200 ரூபாய்க்கு தான். 2200 ரூபாய்க்கு ஆகும். 300 ரூபாய் டிஸ்கவுண்ட். 300 ரூபாய் டிஸ்கவுண்ட். நல்லா பாத்துங்கப்பா, செம்மையா இருக்குப்பா. 20000 ரூபாய்க்கு பில் பண்ணாங்க நம்ம கிட்ட அப்படின்னா இந்த பைக் நம்ம சும்மாவே ஃப்ரீயா கொடுத்துடலாம். 20000 ரூபாய்க்கு மேல பில் பண்ணாங்கன்னா இந்த பைக் ஃப்ரீ. ஒரு குடும்பத்துல வந்து 4-5 பிள்ளைங்க இருக்குதுங்க, வாங்கி கொடுக்கணும்னா இப்படி வந்து 20000 பில் பண்ணா போதும். இது ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துறாங்களா? ஃப்ரீயா கொடுக்குறாங்க நம்ம ஷேடோ ட்ரானிக்ல. வந்து சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கோங்க. செம்மையா இருக்கு. இது ஒரே கலர் தான் இருக்கா? நிறைய கலர் இல்ல, 2-3 கலர் இருக்கு. 2-3 கலர் இருக்கு. கிரே வித் பிளாக், இந்த ஒரு கலர், கிரீன் கலர்,
மாதிரி 2-3 கலர் இருக்கு. அது இல்லாம நம்ம கிட்ட ஒரு சின்ன ஒரு சைக்கிள் கூட நம்ம கிட்ட ஒரு 15,000 அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கும் ஒரு சைக்கிள் வந்து ஃப்ரீயா தரோம். சைக்கிளும் ஃப்ரீயா இருக்காது. ஓ ஓகே 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 சம சம சைக்கிளும் வேணா உங்களுக்கு வீடியோட எண்ட்ல எடுத்து காட்டுறேன் நானு. அது வந்து எவ்வளவு ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணா 15,000 அந்த மாதிரி 15,000 நம்ம ஒரு சைக்கிள் தரோம். ஒரு 5 இயர்ஸ் பாப்பா வரைக்கும் ஒரு 1 to 3 years 5 years வரைக்கும் ஓட்டிக்கலாம். வேற லெவல். நெக்ஸ்ட்னா அந்த 2,500 ரூபாய் பைக் ரிவீல் பண்ணிட்டீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 3,500 ரூபாய் ஜீப்ன்றாங்களா, இதுதான் 3,500 ரூபாய் ஜீப். அந்த கிரீன் கலர் சின்ன ஜீப் இருக்கு பாருங்க. ஓகே இத வச்சுதான் மக்களை எல்லாரையும் என்ன பண்றாங்கன்னா 3,500 ரூபாய் கார் தரோம், 3,500 ரூபாய் கார் தரோம். நான் ஏறி நிக்கிறீங்க உடையாது அது? அதெல்லாம் உடையாதா? நல்ல குவாலிட்டியா இருக்கும். நம்ம குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். இதுதான் இது பேபின்ற ஒரு பிராண்ட் வந்து தெரியுமா, அதோட பிராண்டோட ஜீப் தான் இது. இது 5 இயர்ஸ் பாப்பா வரைக்கும் ஓட்டிக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு 3 இயர்ஸ் பாப்பா ஓட்டலாம். இப்பலாம் பாப்பா சீக்கிரமா புஜ்ஜியா வளர்ந்துறாங்க. இதுல மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துரும். ஓ யூஎஸ்பி எல்லாம் போட்டுக்கலாம். இதுல யூஎஸ்பி ஆக்ஸ் சிஸ்டம் இங்க பாருங்களேன். சோ யூஎஸ்பி இருக்கு, ஆக்ஸ் இருக்கு, சார்ஜிங் ஹோலும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் போட்டு யூஸ் பண்றது எல்லாமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பேட்டரி சிங்கிள் மோட்டரோட வரது தான் இது. ஓகே சோ இதுல வந்து நம்ம ஏறி நின்று நானே ஏறி நிக்கிறேன் போலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது சின்ன பசங்களுக்கு. ஓகே வச்சுதான் மார்க்கெட்ல வந்து நான் இவ்வளவுக்கு தரேன் அவ்வளவு. ஆனா காமிக்கிறதுன்னா இந்த ஜீப்பை காமிச்சிருவாங்க. கேட்டா இந்த ஜீப். ஆனா நான் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்றதே இதுதான். 2,500 ரூபாய்க்கு இந்த பைக், 3,500 ரூபாய்க்கு இந்த ஜீப் தான். தூக்கிலாம் போட்டு உடையறாங்களே. நான் உடையாது, நல்லா இருக்காது. உடையாதுன்னா அத நான் சொல்றேனே, குவாலிட்டி இஷ்யூன்றது ஒரு வகையான ப்ராடக்ட். ஓகே சரிங்களா? அதுவே டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ன்றது ஒரு ப்ராடக்ட். ஸ்டாக் கிளியரன்ஸ்ன்றது ஒரு ப்ராடக்ட். இது எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் கிடைக்கலாம். பாம்பே, டெல்லி எங்க போனாலும் கிடைக்கலாம். ஆனா இதுல முக்கியமானது ரெண்டாவது நான் சொன்னது தெரியுமா, என்ன சொன்னேன்? குவாலிட்டி டிஃபெக்ட். குவாலிட்டி டிஃபெக்ட் வந்து தான் கம்மி பிரைஸ்ல மார்க்கெட்ல சேல் பண்றோம். அப்ப இதெல்லாம் வந்து குவாலிட்டி டிஃபெக்ட். எல்லா இந்த ஜீப் எப்போ வந்தாலும் என்கிட்ட இருக்கும். எப்போ வந்தாலும் இந்த ஜீப் 10,000 ரூபாய் என்கிட்ட எப்போ வந்தாலும் இருக்குன்னா சேல் ஆகாதா? மாடல் இருக்கும். ஓகே நல்ல குவாலிட்டியா ஒரு 5 மோட்டர்ல நல்ல வெயிட்டே நல்லா தாங்க. 5 மோட்டர். ஆமா 5 மோட்டர், ஃபோன் பேரிங், ப்ளூடூத், மியூசிக் சிஸ்டம் எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். கார்ல நல்லா இருக்கும், எல்லாமே இருக்கு இந்த கார்ல. வந்துரும். 9 இயர்ஸ் பாப்பா வரைக்கும் ஓட்டிக்கலாம். இப்போ நீங்க நார்மலா இதோட குவாலிட்டி செக் பண்ணோம் அப்படினா இந்த பாத்து அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் ஏறி நிக்கிறேன் bro. நான் 95 kgs இருக்கேன். 95 kg. நானே ஏறி நிக்கிறேன். நீங்க ஏறி வேணா நில்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிரும் அதோட குவாலிட்டி என்னன்னு. ஓகே ஏறி நின்னா ஒஞ்சிச்சுனா காசு கேட்க கூடாதுனா? நான் கேட்க மாட்டேன். ஓகே அப்பா ஏறி நிப்போம். நல்லதா நிக்குதுப்பா. நான் சரி நான் கடைக்காரன், நான் வந்து அத வந்து சும்மா லைட்டா ஏறி நிக்கலாம் அப்படி போறீங்க. நல்லா ஏறி நிக்கிறோம். நீங்க அதுல ஜம்ப் பண்ணியே பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா பண்ணியே பார்க்கலாமா? ஆமா நல்லா இருக்கு. அந்த சஸ்பென்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஜிபே இந்த குவாலிட்டி இருக்குனா அப்போ வந்து 12,000 ரூபாய், 13,000 ரூபாய், 15,000, 30,000 ரூபாய் வரைக்கும் ஜீப் இருக்கு. 30,000 வரை இருக்கா? ஆமா 30,000 ரூபாய் வரைக்கும். இதுவானா? செமையா இருக்கு, செம கிளாஸா இருக்கு. ஆனா நம்ம ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அது வந்து 23,000 ரூபாய் தான். 23,000 ரூபாய். ஏன் லாஸ் கொடுக்குறீங்க? லாஸ் கிடையாதுங்க. இது வந்து நம்ம ஹோல்சேல் தான பண்றோம். ஓகே எல்லாரும் சொல்லலாம் நான் ஹோல்சேல் பண்றேன், நான் ஹோல்சேல் பண்றேன் அப்படின்னு. யார் ஹோல்சேலா தரா? ஸ்டார்டிங் ஜீப் பாத்தீங்கன்னா ப்ரோ தரமா இருக்கும் ப்ரோ. தரமா இருக்கும். 6,000 ரூபாயில ஒரு ஜீப் 5 மோட்டர் ஜீப் இது வரைக்கும் யாருமே தந்தது இல்ல. 5 மோட்டர் ஜீப் அது. 5 மோட்டர் ஜீப். இதோட மியூசிக் சிஸ்டம் சும்மா ஆன் பண்ணேன். பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல லைட்டோட வந்துரும். ஓகே ஃப்ரண்ட்ல லைட்டோட வந்துரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம 5 மோட்டர்ஸ்ல வந்துரும். 1 2 3 4 5. 5 மோட்டர். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோன் பேரிங், ப்ளூடூத் ஆப்ஷன், மியூசிக் சிஸ்டம். ஓகே இந்த கண்ணாடி கூட லைட் வந்துரும். இந்த கண்ணாடி லைட் எரியும். நீங்க ஹேண்ட்ல இந்த மாதிரி இதுலயும் அழுத்திங்கனாலும் மியூசிக் வரும். ஓகே ஓகே இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம இதுவே என் வெயிட்ட கூட தாங்கக்கூடிய அளவுக்கு தான் செஞ்சிருக்கேன். இதுவா? அப்பா 6,000 ரூபாய்க்கு செம வேற லெவல். 1 year to 6 years பாப்பா ஓட்டிக்கலாம். ஓகே 1 yearல இருந்து 6 வயசு பாப்பா வரையும் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஓட்டிக்கலாமா? சோ நல்ல வெயிட் கெபாசிட்டி தாங்கக்கூடிய ஒரு ஜீப் செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜீப் நம்ம கிட்ட இதுதான் ஃபர்ஸ்ட் ஜீப். ஓகே 6,000 ரூபாய் டொயோட்டால கொடுக்குறோம். நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கும். சரிங்களா? 2 பேட்டரியோட. அதுவும் 2 பேட்டரி. ஒரு பேட்டரி வந்து சார்ஜிங்ல நம்ம தனியா போட்டு வச்சிட்டே இருக்கலாம். பேட்டரியும் உள்ளதா இருக்கும். 12 வோல்ட் பேட்டரி. ஓகே 5 மோட்டார், ஃபோன் பேரிங், ப்ளூடூத், மியூசிக் சிஸ்டம் எல்லா ஆப்ஷனோட நல்ல ஒரு தரமான ஜீப். எவ்வளவு நேரம் சார்ஜ் நிக்கும்?
3 hours நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா மினிமம் 1 hour 20 minutes நிக்கும். ஓ சூப்பர். நெக்ஸ்ட் இவர் 6000 ரூபாய்ட்டீங்க. 6000 ரூபாய். நெக்ஸ்ட் இது பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த மாடல். நல்லா கலர்ஃபுல்லா இருக்காரு. கொஞ்சம் தடியா இருக்காங்க பசங்க. கொஞ்சம் புஜ்ஜியா இருக்காங்க. அவங்களுக்காக இந்த ஜீப். போட்டு டிமால் இடிப்பான் உடைப்பான். ஆமா. இந்த ஜீப் வந்துரும். ஓகே. இந்த ஜீப்பும் நல்ல ரகடா இருக்கும். இதுல என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி போன் பேரிங், ப்ளூடூத், மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துரும். பாத்தீங்கன்னா இதுல ப்ளூடூத் தான் பேர் பண்ணிக்கலாம். ஓ ப்ளூடூத் பேர் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் பேர் பண்ணி நம்ம இந்த மாதிரியோ கத்துக்கலாம். வண்டி முன்னாடி போயிட்டே இருக்கு. சாப்பிடும்போது அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓ அது மட்டும் இல்லாம இதுல மேனுவலாவும் ஓட்டிக்கலாம். ஓ கால் வச்சா 3 நாள் அப்படியே போயிடும். பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படின்னா அப்பா கார் ஓட்டும்போது முன்னாடி உட்காந்து ஜாலியா அவங்க அந்த ஸ்டீரிங்க பிடிச்சி ஆட்டிக்கிட்டே வரும். நிறைய கஸ்டமர் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கான காரணமே அவங்க டிரைவ் பண்ணும்போது அவங்க டிரைவ் பண்ணும்போது வந்து முக்கியமா நம்ம வந்து மேனுவல்ல தரோம். மேனுவல் தரோம், ரிமோட் பேரிங் தரோம். அது மட்டும் இல்லாம போன் பேரிங்கும் தரோம். ஓ போன்லயும் பேர் பண்ணிக்கலாம். ரிமோட்டும் கொடுத்துருவோம். ஓகே. அது ஒரு ரிமோட் இதுல வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓட்டிக்கலாம். போன்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே. அது 6000 ரூபாய். இது எவ்வளோ? இதுவும் 6000 ரூபாய் தான். இதுவும் 6000 ரூபாய். என்ன டிஃபரெண்ட் அதுக்கும்? சேம் தான் ப்ரோ. சேம் தான். ஓகே. இது என்ன ரேட்னா? பென்ஸ் மாடல். ஒரு நல்ல ரகடான ஜீப். வாவ். 8 வயசு பாப்பா வரைக்கும் ஓட்டிக்கலாம். 8 வயசு பாப்பா. 1 year to 1 to 8 years பாப்பா. இப்போ நம்ம பார்க்கிறது வந்து ஏஜ் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் வச்சிருக்கோம். ஆனா இதுவே வந்து 6 வயசு பாப்பாவுக்கு கூட சின்னதா இருக்கலாம். ஏன்னா அவங்க வளர்ச்சியை பொறுத்து. பாப்பாலாம் நல்லா புஜ்ஜியா வளர்ந்துருவாங்க. நல்ல ஹைட்டா வளர்ந்துருவாங்க. அவங்க இப்போ 11 வயசு 12 வயசு பாப்பாலாம் இந்த கார் கேக்குறாங்க. ஆனா அதெல்லாம் பத்தாது. இந்த கார் பத்தாது. பெருசா எடுத்தாங்கன்னா 25,000 அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க வந்து ஓட்டிக்கலாம். அவங்க ஆசைக்கு அவங்க வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். மினிமம் 15 இயர்ஸ் பாப்பா வரைக்கும் இந்த கிட்ஸ் ஓட்டலாம். கார்ஸ், பைக்ஸ் இருக்கு. அது இல்லாம பெட்ரோல் பைக்கும் இருக்கு. அதையும் நான் காமி. பெட்ரோல் பைக்கும் வச்சிருக்கோம் நம்ம. வேற லெவல். இதுவரை நம்ம பெட்ரோல் பைக் பண்ணது இல்ல. பாக்குறோம் ஃபர்ஸ்ட் டைம். இது ஒரு ஜீப். இது என்ன ரேஞ்ச்னா? அதேதான். போன் பேரிங், ப்ளூடூத், மியூசிக் சிஸ்டம் எல்லா வண்டிலயும் ஏறி காமிக்கணும்னு தேவையில்ல. எல்லாமே நம்ம கிட்ட நல்ல குவாலிட்டியா இருக்கும். எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய்ல ஜீப் கொடுங்க, பைக் கொடுங்க, கார் கொடுங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்னன்னா டிஃபெக்டிவ் பீஸ் தான் கம்மியா தள்ளுறாங்க. ஓகே. சும்மா அப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு 2500 போ, 3000 ரூபாய். அது சும்மா நான் வந்து குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அதுவே சரக்கு பயங்கரமா இருக்கும். என்கிட்ட சும்மா சொல்லாதீங்க. அப்படியே வீடியோ கோசம் குப்பை மாதிரி போட்டுக்கிறீங்க. எங்க குப்பை அழகா தானே வச்சிருக்கிறீங்க. குப்பை மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். வாங்க பாப்போம். குப்பை மாதிரி போட்டுருக்காரு. வாங்க நீங்க பாத்துட்டு நீங்களே சொல்றீங்க. நான் சொல்ல குப்பை மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. என்னடா இப்படி கடாபுன்னு போட்டு வச்சிருக்கீங்களா? கிட்டத்தட்ட இந்த சரக்கு மட்டுமே ஒரு 3 லட்சம் ரூபாய் சரக்கு இருக்கும். 3 லட்சம் ரூபாய் இருக்குமா இந்த சரக்கு மட்டும்? இதெல்லாம் தச்சு போடணும்னா இது என்ன குறை? தச்சு கொடுக்கணும். கொடுக்கலாமே. ஒரு 2000 ரூபாய் போவாதா? தாராளமா போகுமே. ஆனா நான் குடுக்கறது இல்ல. ஏன் வேணாம் அந்த மாதிரி வியாபாரம் நமக்கு வேணாம். கஸ்டமருக்கு ஒரு பொருள் கொடுக்கறோம்னா குவாலிட்டியா கொடுக்கணும். அத நல்ல பொருளா கொடுக்கணும். ஓகே. சும்மா ஏதோ தந்தோம் அவங்க வந்தாங்க 2 நாள்ல சண்டை போட்டாங்க. கடைக்காரங்க கூட சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. பாதி பேர் நம்ம ரிவ்யூ பாருங்க. நம்ம கிட்ட பேசி பாருங்க. ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். விசிட் பண்ணிட்டு நம்ம அப்ரோச் பாருங்க. ஓகே. கஸ்டமர் ஒருத்தர் 6000 ரூபாய் ஜீப் வாங்க வராரு. அவருக்கு அப்ரோச் சரியில்லை. 15,000 ரூபாய் ஜீப் வாங்கி போயிட்டாரு. என் ரீல்ஸ்ல நான் போட்டிருக்கேன். ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ 6000 ரூபாய் ஜீப் வாங்க வந்தீங்க? ஏன் ப்ரோ நீங்க வந்து 15,000 ரூபாய் ஜீப் வாங்கிட்டீங்கன்னா உங்க எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்தது அதனால வாங்கினேன். இது பெரிய சொல்ல நான் சொல்ல ப்ரோ. உண்மையிலேயே வாங்குறாங்க. நேத்து ஒரு கஸ்டமர் இந்த ஜீப் வெளியே போய் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. ஓகே. நம்ம ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு தரோம் இந்த ஜீப். ஓகே. வெளியில எவ்வளவு விற்பாங்க இது? வெளிய ஒரு 10,000 சேல் பண்றாங்க. 10 இது 10 சேல் பண்றாங்க. நம்ம கிட்ட நம்ம ரேட்ட சொல்லிட்டோம்னு வைங்களேன். அதை விட அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி விற்க முடியுமான்னு பாப்பாங்க. ஓ ஓகே ஓகே. லோ காஸ்ட்ல தான் பண்ணுவோம். ஓ நம்ம எவ்வளவு தரோம் இது? நம்ம வந்து ஒரு மினிமம் சொல்றேன் 8500. ஆனா நீங்க ஷாப்புக்கு வந்தீங்கன்னா அது ரேட்டே வேற. இப்ப சொல்ற ரேட்டை விட பெஸ்டான ரேட்டுக்கு நம்ம ஷாப்புக்கு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். வந்தீங்கன்னா என்கொயரி பண்றதை விட நீங்க 4 இடத்துல விசாரிச்சுக்கங்க. எல்லாம் சொல்ற
சொல்றதுதான், விசாரிச்சுக்கங்க வாங்க, நீங்க வந்து பாருங்க, ப்ராடக்ட்ட பாருங்க. நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்கேன். இது மட்டும் கிடையாது, என்னோட குடோன் வந்து மெயின் ரோட்லயும் இருக்கு. ஓ மெயின் ரோட்லயே இருக்கு நம்ம கிட்ட. ஃபகூர்ல போய் மசூதிக்கு மேல ஒரு குடோன் நமக்கு இருக்கு. அங்க போனீங்கனாலும் மெயின் ரோட்லயும் இருக்கு. ஆனா நான் இங்க இருப்பேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஆமா, வரும்போது மறக்காம உங்க குழந்தைய கூட்டிட்டு வரணும். அப்பதான் டிஸ்கவுண்ட். அப்படி பாப்பா வந்துட்டாங்கன்னா இந்த ஜீப் ஃபார் எக்ஸாம்பிள் 8500 அப்படின்னா 500 ரூபாய் டிஸ்கவுண்ட். குழந்தைங்க வந்தாலே 500 ரூபாய் டிஸ்கவுண்ட். சூப்பர் சூப்பர். இது ஃப்ரீ தரோம். ஏதோ ஒரு பொருள் அவங்களுக்கு தேவைப்படாத பொருள் ஃப்ரீயா கொடுக்குறோன்றது இல்ல. ஜீப்ல என்ன பெஸ்டா பண்ண முடியும்? நீங்க எது வாங்க வரீங்க, பைக்கோ இல்ல ஜீப்போ வாங்க வருவீங்க. வரும்போது உங்க குழந்தைய கூட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. 500 rupees வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். ஓகே, நீங்க வீடியோ காமிச்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். செம, வேற லெவல். இதோட காசு ரிவீல் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இதோட பெருசுனா இவரா? நான் சொன்னேன் எல்லாத்தோட ரேட் வந்து நம்ம ரிவீல் பண்ண முடியாது. ஓகே ஓகே. 120 மாடல் வச்சிருக்கேன். 120 மாடலா? ஆமா. என்ன சொல்றீங்க? சைஸ் வரியா பிரிச்சு வச்சிருக்கோம். வேற வேறயா இருக்கும். பென்ஸ், BMW, ஆடி, ரேஞ்ச் ரோவர், ரோல்ஸ் ராய்ஸ் அந்த மாதிரி லைனா இருக்கும். ஓகே ஓகே. சில மாடல்ஸ் என்கிட்ட டிஃபெக்டிவ் வரும், ப்ராப்ளம் வரும்னா அந்த மாடல்ஸ்லாம் நான் வச்சிருக்கவே மாட்டேன். வச்சிருக்க மாட்டீங்க. அது அவ்வளவுதான். அது அவள்தானா? அது அவள்தான். அது முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 27 25 வரைக்கும் வைக்கிறாங்க. 27 25. நம்ம எவ்வளவு கொடுக்குறோம்? அது சொல்லிட்டோம்னா அதையும் வச்சிருவாங்க. ஓகே ஓகே ஓகே. அம்மரா இது பண்ண விரும்பல. ஓகே, பெஸ்ட் பிரைஸ் தரலாம். பெஸ்ட் பிரைஸ்னா எப்படியும் ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் 7000 ரூபாய் 8000 ரூபாய் வித்தியாசம் இருக்குமா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அதோட இன்னும் பெஸ்டா பண்ணும். 10000 ரூபாய் அப்படி சொல்ல முடியாது. ஓகே ஓகே ஓகே. ரிவீல் பண்ண மாட்டோம். நீங்க டைரக்டா வாங்க. ஓகே ஓகே. பண்ணி தான் மட்டமான குவாலிட்டி எடுத்து வந்துறாங்க இதுல. கரெக்ட். சொல்ல வரது என்னன்னா இந்த ஜீப் தர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜீப் மாதிரி ஒரு ஜித்தனை கூட்டு வந்துடுறாங்க. எங்க இருந்தாலும் புடிச்சிடுறாங்க. ஓகே. இந்த மாதிரி லைட்டிங்லாம் இல்லாம இதான் அந்த ஜீப். ஆக்சுவலா வந்து இந்த ஜீப் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா. ஆனா மார்க்கெட்ல இந்த ஜீப் 6000 ரூபாய்னு சொல்லி கிடையாது. அது பெருசு ஜீப்புக்குதுன்னா போன கிட்ட வந்து எடுத்தாங்க. இல்ல ஜூமிங்ல காட்டிருக்காங்கன்னா இந்த ஜீப் தான் பாருங்க, ஆன்லைன்ல 25000 ரூபாய் போட்டுருக்கு, 28000 ரூபாய். ஆனா நம்ம கடையில 6000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்றாங்க. 7000 ரூபாய் 8000 ரூபாய்னு சொல்றாங்க. ஆனா அது கிடையாது. ஓகே. ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமிக்கிறது அந்த ஜீப் குடுக்குறது அது சின்ன ஜீப் காமிச்சு அதோட குட்டி குத்துருவாங்க. ஓகே. வந்து கதை. ஓகே காமிக்கிறது மட்டும் இத காட்டுவாங்க. ஃபாதரை காமிக்கிறது, குடுக்குறது சன்ன குத்துறாங்க. ஓகே. சரிங்களா? சோ இது மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க பாம்பே, டெல்லி எங்க போய் வாங்குனாலும் அங்க சீப்பஸ்டா கிடைக்குது. அதான் சொன்னேன், குவாலிட்டி இஷ்யூவான பொருளை கண்டெய்னரா எடுத்து வந்து வித்துறாங்க. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி உள்ள ஜீப்ஸ் தான் நம்ம சேல் பண்றோம். ஆமா, நம்ம சேல் பண்றோம். ஓகே. நம்ம இருக்கிறது நல்ல குவாலிட்டி. ஓகே. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நீங்க வந்து ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். 5 வருஷத்துக்கு 5 வருஷம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஓடுதுன்னா செகண்ட் குவாலிட்டி வரையும் ஓட்டிக்கலாம். நல்லா ஓட்டலாம். நீங்க வாங்குனீங்கன்னா போதும். ப்ரோ நம்ம கிட்ட நிறைய கஸ்டமர் வராங்க ப்ரோ. ரிட்டர்ன் வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு போறவங்களும் இருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரோ என் ஃபர்ஸ்ட் பையன் ஓட்டிட்டான், நீங்க ரெடி பண்ணி தாங்க. சர்வீஸும் பண்றோம். செம, வேற லெவல் பண்ணி தரோம். நீங்க எங்க வேணா வாங்கிருங்க. ஓகே, நீங்க வாங்க, நம்ம சர்வீஸ் பண்ணி தரோம். பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரலாம். வேற லெவல். சோ உங்க குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீப், கார், பைக் அந்த மாதிரிலாம் வாங்கணும். சீப்பா வாங்கணும், லோக்கல்ல வாங்கணும்னா வாங்காதீங்க. பெஸ்டா வாங்கணும், நல்ல குவாலிட்டியா வாங்கணும்னா பசங்களுக்கு வாங்கி தரோம். ஆமா, நல்ல பொருளை, தரமான பொருளா வாங்கிட்டாங்க. அவங்க ஒரு மினிமம் ஒரு 5-4 வருஷம் வச்சு அவங்க ஜாலியா இருக்கணும் தான். கரெக்ட். கொரியன் செட்டுக்கும் ஆப்பிளுக்குள்ள டிஃபரெண்ட் மாதிரி நம்ம கிட்ட நம்ம ஷேடோ ட்ரானிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வரேன், நான் விக்கணும்னே இல்ல, நான் விக்கணும்ன்ற மோட்டிவ்லயே பேசல. பேசுறது என்னன்னா நான் தரமான குவாலிட்டியில பொருள் தாங்கன்னு தான் சொல்றேன். கரெக்ட். யார் வேணா குவாலிட்டியில பொருளை நான் 2000 ரூபாய்க்கு தரேன், 3000 ரூபாய்க்கு தரேன். மார்க்கெட் ஃபுல்லா பரப்பி வச்சிருக்காங்க. இது 2000, இது 3000, இது 4000 கிடையாது. ஓகே, நீங்க அங்க உள்ள போன உடனே நான் காமிச்சே தெரியுமா, அந்த ஆமா சொப்பு மாதிரி காட்டுனீங்களே, சொப்பு மாதிரி. அதான் அந்த கதை தான். என்னடா கெனர காணோம், வெட்டவே இல்ல. அவருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தேன், அவர் சைன் போட்டு கொடுத்துட்டான். இதுதான். ஓகே, இந்த மாதிரி வந்து உடைச்சிருவாங்க. சூப்பர்.
நீங்க எங்க வேணா பொருள் வாங்க, எல்லார்கிட்டயும் விற்கும், எல்லா ஏரியாலயும் எல்லா ஷாப்ஸ்லயும் விற்கும். எல்லாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. சில ஷாப்ஸ் சில பேர் ரொம்ப குவாலிட்டி இல்லாத பொருளை விற்கிறாங்க. 2000 ரூபாய் 2000 சொல்லி நிறைய நல்ல போய் வாங்கிடாதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸே வந்து நிறைய பேர் ஷாப் வச்சிருக்காங்க. சூப்பர். கேரளா சைடு, ஓகே ஓகே, சென்னையிலயும் சரி நிறைய பேர் என்ன மாதிரி நல்லா பண்றவங்க, நல்ல ஜீப்ஸ் வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட பை பண்ணுங்க. கிட்ட மட்டும் இல்ல, எல்லாரும் வாழணும். கண்டிப்பா வாழ விடு. கரெக்ட். எல்லாரும் எங்க இருக்கீங்களோ பக்கத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஆனா எங்க கம்மியா தராங்க, எங்க குவாலிட்டியா தராங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்குங்க. உங்க குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட ஷாப்ல என்னெல்லாம் இருந்தது அப்படின்றத பார்த்துட்டோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியில கொடுக்குற ஒரே ஷாப். நீங்க கேட்டீங்க அப்படின்னா 2500 ரூபாய்க்கு பைக்கு, 3500 ரூபாய்க்கு ஜீப் நான் காமிச்ச மாதிரி தான். ஆனா நீங்க நல்ல ஒரு ஜீப் வாங்கணும்னா ஒரு 6000 ரூபாய் வந்து 4500 ரூபாய்ல வாங்கணும். ஒரு வெஸ்பா ஸ்கூட்டர் 5500 ரூபாய் 6000 ரூபாய் ரொம்பலாம் இல்ல. லோ குவாலிட்டியில விட ஒரு 2000 எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். ஒரு நல்ல காரு, நல்ல ஒரு 5 வருஷம் ஓட்டிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, செம. லைட்டிங் மாடல், டயர் லைட்டிங் மாடலும் நம்ம கிட்ட 10000 ல இருந்து ஆரம்பிக்குதுங்க. 10,000 ல இருந்து. ஆமா, 10,000 ரூபாயில இருந்து தரோம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஜீப், என் வெயிட்டே தாங்கக்கூடிய ஒரு ஜீப். 9 இயர்ஸ் பாப்பா வரைக்கும் ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி பெரிய பெரிய ஜீப்லாம் இருக்கு. டயர்லயே லைட் வந்துரும். நல்ல ஒரு சின்ன பாப்பாலாம் என்ஜாய் பண்ற மாதிரி, ஓபனிங்க்கு தர மாதிரி, அந்த மாதிரி ஃபன்னா இருக்கும். சம. இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஜாலியா எடுத்து வரலாம். ஜாலியா ரைட் போற மாதிரி. சம சம. அவங்க அப்பாவே டிரைவ் பண்ணிட்டு போயிடலாம், போன்லயே ஓட்டு போயிடலாம் ஜாலியா. இல்ல இந்த இதுல ரிமோட் கண்ட்ரோல்லே ஓட்டிக்கலாம். சம, வேற லெவல். இந்த மாதிரி செம்மையா இருக்கு. நான் வேற லெவலு. இயர்ஸ் பாப்பா வரைக்கும் ஓட்டிக்கலாம். 10 இயர்ஸ் பாப்பா வரைக்கும் முடியல. ஓகே, இது லைசென்ஸ் ஏதாவது வாங்கணுமா இதுக்கு? இல்ல, இதுக்கு லைசென்ஸ்லாம் இல்ல. இது வந்து 50 சிசி தான். ஆக்சுவலா வந்து 49 சிசின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, அந்த மாதிரி பைக்ஸ் தான். பெட்ரோல் வேணும்னா ஊத்திக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். நிறைய பைக்ஸ் இருக்கு. ரெட், ஆரஞ்சு, ப்ளூ வேணும்னீங்கன்னா நம்ம எடுத்து மாட்டி தரோம். ஓகே ஓகே, நிறைய கலர்ல இருக்கு. கிரீன் கலர் இங்க சும்மா 2 டெமோக்கு வச்சிருக்கேன். வாங்க, வேணும்ன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி. அஜித் ரசிகர் இருக்காங்க இல்லையா, அவங்க பசங்க எல்லாத்துக்கும் இது மேல ஒரு கிரேஸ் இருக்கும். ஏன்னா நமக்கே இது பார்த்தோன்னா பாருங்களா, செம்மையா இருக்கு. சான்சேல ஸ்டார்ட் பண்ணி செம்மையா முறைக்கின்னு போலாம். நான் வந்து கிரேஸ் வந்து சென்னையில இல்ல, இது சென்னையில கிடையாது, கேரளா சைடு தான் ரொம்ப இதோட கிரேஸ். அப்படியா? சென்னையில வந்து ரொம்ப கம்மி பேர் தான். இதுலயே வந்து பக்கி பைக் சொல்லுவாங்கல்ல. ஆமா, பக்கி பைக்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப லோ பிரைஸ். 30,000 ரூபாய், 25,000 ரூபாய், 20,000 ரூபாய்க்குலாம் கிடைக்கும். நம்ம கிட்ட வேணும்னா கிடைக்கும் இருக்கு. வாவ், செம்மையா இருக்கு. வந்து கேட்டீங்கன்னா எடுத்து மாட்டி கொடுப்போம். நம்ம இங்க மாட்டி வச்சோம்னா ஒரு பொருள் என்ன ஆகுதுன்னா வேஸ்டா போயிடுது. ஓகே ஓகே, கேட்டாங்கன்னா நம்ம அப்பவே மாட்டி தந்துடலாம். செம்ம. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரிபிள் கே இது ட்ரிபிள் கேன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டான கான்டாக்ட் நம்பர், அவங்களோட லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கல, இதெல்லாம் இந்த விஷயம்லாம் பார்த்ததே இல்லை. பெட்ரோல் பைக்லாம் வச்சிருந்தாங்க, செம்மையா இருந்தது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இத்துடன் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மார்டின் அண்ட் முஷீர் ப்ரோவோட பேட்ராப்ல இருந்து. பாய்.